இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனகாமரம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த கனகாமரம் நீங்கள் வாங்கி கட்டலாம். ஏன்னா கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் காம்பு வந்து நீளமாக இருக்கும், பூவும் சின்னதாக தான் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் தாராளமாக பிகினராக இருக்கிறவங்க கனகாமரம் வாங்கி கட்டி பழகலாங்க. அதே மாதிரி எப்போதும் போல் தான் நார்மல் மெத்தடு, மேலே 2 பூ கீழே 2 பூ எடுத்துக்கலாம், இல்லை 3 பூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பூ எடுத்துக்கிட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாட் தாங்க இதுலேயும் போடணும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு கட்டும்போது அது வந்து டபுள் நாட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா உருவிக்கிட்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி டபுள் நாட்டாக போட்டுக்கோங்க. அடுத்து எப்போதும் போலவே கீழே 2 பூ மேலே 2 பூ, இல்லைன்னா மேலே 2 பூ கீழே 2 பூ உங்கள் இஷ்டம் போல். ஆனால் ஸ்டார்டிங் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பூ நாட் போடுறது, அந்த பூ வந்து நாட் போடுறதுக்கான அந்த கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுவும் கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு பச்சை கலரில் ஒரு இதழ் மாதிரி இருக்குங்க, அதோடு இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா தான் அந்த தண்டு வந்து சீக்கிரம் வதங்காது. ஆனால் அந்த பூவில் இருக்க அந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த இதழ் விழுந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த பூவோட தண்டு வந்து வதங்கி போயிடும். பூ மேலே வந்து நல்லா தான் இருக்கும் விரிஞ்சு. அந்த தண்டு வதங்கிருச்சு அப்படின்னா நம்மளால் கையில் பிடிக்கவே முடியாது, நொல்லுன்னு ஒரு மாதிரி ரொம்ப மெலிசாயிருக்கும். ஏற்கனவே கனகாமர காம்பு ரொம்பவே சின்னது, அதுவும் வதங்கி போயிடுச்சுன்னா சுத்தமாக கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், என்னோடதெல்லாம் ரொம்ப லேட் நைட்டில் கட்டதுனால அந்த பூவெல்லாம் வதங்கிடுச்சு. அதாவது பூ வதங்கலாம், அந்த காம்பு வதங்கிட்டதுனால என்னால் ரொட்டேட் பண்ண முடியல, இது மாதிரி சுற்றி எடுக்க முடியல, சுற்றினா பூவும் சேர்த்து சுற்றிக்குது. இது மாதிரி இருந்ததுனால ஒழுங்காகவே இந்த வீடியோ எடுக்க முடியல. சரி, ஓகே, இருந்தாலும் வாங்கியாச்சு, பூவை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கட்ட ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு அந்த இதழ் தெரியுதா, கீழே அந்த பச்சை கலரில் இருக்க பாருங்களேன், அந்த பூக்கு பக்கத்தில். வேணால் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த இதழ் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த இதழ் அடியில் அந்த காம்போடு ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம், ஒரு 2 to 3 days ஆனாலும் கூட பூ வதங்காது, அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து இந்த கனகாமரம் வாங்குறவங்க இந்த இதழோட இருக்கா இல்லைன்னு தான் பார்த்து வாங்குவாங்க. ஏன்னா பறிக்கிற இடத்துல இருந்து அவங்க மார்க்கெட் கொண்டு வந்து விற்று கஸ்டமருக்கு போகிற வரைக்கும் பூ வதங்கக்கூடாது பிடிக்கிறதுக்குனால அந்த காம்பெல்லாம் கரெக்டாக அதோடு தான் பறிப்பாங்க. தெரியாதவங்க தான் அந்த பூவை மட்டும் பறிச்சுட்டு வருவாங்க. பூவை பறிச்சிட்டிங்க அப்படின்னா வதங்கி போயிடும். வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த இதழ் வந்து அதிலே இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அந்த இதழ் வதங்கினதுனால, இந்த தண்டு வதங்கினால கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து இது கூட பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் கால் கட்டி பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கனகாமரத்தை தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி முல்லைப்பூ, அப்புறம் வந்துட்டு நந்தியாவட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மல்லிப்பூ மாதிரியே குண்டாக இருக்குங்க, ஆனால் அதில் வாசம் வராது. இந்த பூலாம் வாங்கி நீங்கள் கட்டி பழகலாம். பிகினராக இருக்கவங்க அதில் நீங்கள் நல்லா கட்டி பழகிட்டிங்கன்னா தாராளமாக மல்லிப்பூ எல்லா பூவுமே நீங்கள் ஈஸியாக கட்ட முடியும். ஃப்ளவர் பிரைடல் சம்மந்தமான வீடியோஸில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.